ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய 173வது படம் வந்து தர்மன். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் வந்து சென்னையில் வந்து துவங்கி இருக்குது. முக்கியமான காட்சிகள் இந்த ஷெட்யூலில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. ரஜினி சார் இந்த ஷெட்யூலில் வந்து பங்கெடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்து அவர் நடிக்க வேண்டிய ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து இந்த ஷெட்யூலில் வந்து எடுக்கிறாங்க. அவர் நடிக்க வேண்டிய காட்சிகள் வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து ராசிகண்ணா பங்கேற்க போகிற அந்த காட்சிகளும் வந்து எடுக்கிறாங்க. யோகி பாபு சீன்ஸும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா. ராசிகண்ணா, ரஜினிகாந்த், யோகி பாபு, அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் சம்மந்தப்பட்ட காட்சிகளும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்ல, ஆனால் எங்கள் யூகத்துப்படி பார்த்தா இந்த படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, மிகவும் குறைவு. இந்த படம் வந்து ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு வெளிவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருடம் கோடை விடுமுறையை முன்னிட்டு இந்த படம் வெளிவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ரஜினி சார் இதில் வந்து மருத்துவராக, டாக்டராக நடிக்கிறாரு. அஸ்வத் மாரிமுத்து பிரம்மாண்டமாக வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தை வந்து கமல்ஹாசன் வந்து அவருடைய அந்த பேனர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அந்த நிறுவனம் தான் வந்து பிரம்மாண்டமாக வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சென்னையில் வந்து மறுபடியும் இன்றைக்கி வந்து தர்மன் ஷூட்டிங் தொடங்கி நடைபெற்றுருக்கு. இந்த படத்தை வந்து சிம்ரனும் வந்து ரஜினி சார் கூட பேரா வந்து பண்ணுறாங்க. அது வந்து அவங்களே வந்து அந்த டைட்டில் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா. அவங்களே பேசுனாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வந்து ரஜினி சார் கூட இருக்குது. பேட்டா படத்தில் வந்து ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா. இந்த படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசிகண்ணா வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அனிருத் மியூசிக்கில் வந்து பிரம்மாண்டமாக படம் தயாராகிட்டு இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறை முன்னிட்டு தான் வந்து அடுத்த வருடம் ஆயிரும். கண்டிப்பாக அடுத்த வருடம் கோடை விடுமுறை முன்னிட்டு இந்த படம் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க.